Hey friends, welcome back to my channel Cook with Swami. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நான் வீட்டில் மசாலா அரைச்சி தான் மீன் வறுவல் பண்ணியிருப்பேன் நிறைய டைம் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். கெண்டை மீன் பார்த்திங்கன்னா நான் வறுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பாதி வச்சுட்டு பாதி நம்ம வறுக்க போகிறோம். இப்போ வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அறுசுவையோட மீன் வறுவல் மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அறுசுவையோடது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால் நான் அது நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் ஒரு லெமன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் லெமன் ஜூஸு. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரேடியாக நம்ம சேர்த்துட்டோம்னா தண்ணி ஆகிடும். நல்லா நம்ம மீன் மசாலா எந்த அளவுக்கு நம்ம போடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா மீன் துண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதில் எல்லாமே சேர்த்தாச்சு. லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் உப்பு சேர்க்கல. அதுவே கரெக்டாக இருந்துச்சு பேக்கெட்டில் இருந்த மசாலாவே. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மீன் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கடையில் வாங்குகிற மசாலா யூஸ் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் பண்ணுறது இன்னுமே சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு கடையில் வாங்குறது. ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். இதே நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா அந்த காரம் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணதால் கொஞ்சம் காரமாக தெரிஞ்சுது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் பார்த்துட்டு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும் மீன். எல்லா பக்கமும் உப்பு காரம்லாம் ஊறி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் மசாலா போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் மசாலா இது மாதிரி தடவிட்டேன். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா நமக்கு ஊறணும். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூள் உப்புலாம் நல்லா ஊறி சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு டீப் ஃப்ரை தான் பிடிக்கும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ஆயிலு. நம்ம இப்போ ஒரு மீன் துண்டுங்களாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டேன். சுற்றி நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம தோசைக்கல் சைஸ் எந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் 2 சேர்த்துருக்கேன். மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சுற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா மீன் வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு மீனோட டேஸ்ட் பக்காவாக கிடைக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு மீன் வறுவல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எல்லா பக்கமும் திருப்பி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கணும். நம்ம அந்த தோல் இருக்க பக்கமும் இந்த மாதிரி திருப்பி நம்ம வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும் நமக்கு. அதனால தான் நான் திருப்பி இந்த மாதிரி குக் பண்ணுறேன். இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். நமக்கு மசாலா வீட்டில் செய்ய டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணுறது வேணாம். எப்போயாவது இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதே மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு ரெண்டுமே. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் குட்டீஸு. ஒன்று பொரித்து எடுத்து அடுத்த பேட்ச் வர்றதுக்குள்ளேயே வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்தா போதும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னா நிறைய வந்து ஆயில் தேவைப்படும். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் ஆயிலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து எண்ணெய் சேர்க்காம. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.